பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இன்றைக்கு பகலில் நடந்த தினந்தோறும் ஆராதனையில் வாசித்த அதே வசனம். ஆனால் அந்த வசனத்திலே சத்தியமாய் போதிக்கிறீர் என்கிறதை இன்றைக்கு பகலிலே கிருபையை முன்னிட்டு தியானித்தோம். இப்போது அதே வசனத்தை வாசிக்கிறோம். வேறொரு வேத பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். மார்க்கு 12:14. அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். மீண்டும் வாசிக்கிறேன் அந்த குறிப்பிட்ட பகுதியை. அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்றும். ஆம், இன்றைக்கு பகலில் தியானித்தோம் அவர் சத்தியமாய் போதிக்கிறவர் என்று. இப்போது அதே வசனம் சொல்கிறது, நீ போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி. அப்போ சத்தியம் உள்ளவர் என்றால் என்ன அர்த்தம்? அந்த சத்தியம் உள்ளவர் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. தேவன் என்று சொன்னாலே, அல்லது கர்த்தர் அல்லது ஆண்டவர் என்று சொன்னாலே, நம்முடைய கிறிஸ்தவர்களுக்குள், கிறிஸ்தவ ஜனங்களுக்குள், குறிப்பாய் ஊழியர்களுக்குள் என்ன பொறி தட்டுகிறது என்று சொன்னால், அவர் தேவன் அல்லது கர்த்தர் என்று சொன்னால் வல்லமை உள்ளவர் என்றுதான் நிறைய பேருக்கு தெரிகிறது. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நன்மை செய்கிறவர் என்பதுதான் நிறைய பேருக்கு தெரிகிறது. ஒன்றை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, அவர் எப்படி வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரோ, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறாரோ, அதே போல அந்த தேவன் அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் இருக்கிற வல்லமை எப்படி புறப்படுது? சத்தியத்தின் மூலமாய் புறப்படுகிறது. அவரிடத்திலிருந்து அற்புதங்கள் எப்படி நடக்கிறது? சத்தியத்தின் மூலமாய் நடக்கிறது. அவர் செய்கிற அதிசயங்கள் எதை அடிப்படையாக வைத்து செய்கிறார்? சத்தியத்தை வைத்து செய்கிறார். ஏனென்று சொன்னால் சத்தியமும் அவர்தான், சமூலமும் அவர்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. அப்போ இந்த மார்க்கு 12:14 சொல்லுகிறது, நீர் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி. இந்த சத்தியம் உள்ளவர் என்றால் என்ன? அது எதை காண்பிக்கிறது? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 7:28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்று அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இங்கு சத்தியம் உள்ளவர் என்று மார்க்கு 12:14 அந்த பக்தன் சொல்லுகிறார். ஆனால் இந்த சத்தியம் உள்ளவர் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அங்கு குறிக்காமல் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசுவே சொல்லுகிறார், நான் சுயமாய் வரவில்லை, என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அப்ப அனுப்பினது யார்? ஒரே பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசுவை முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் அனுப்பி வைத்தார். அப்ப சத்தியம் உள்ளவர் என்று சொல்லுகிறவர் பிதாவாகிய தேவன். அப்போ ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தேவ பிள்ளைகளாகி நீங்களானாலும் நானானாலும்
இந்த சத்தியத்தை அறிய விரும்புகிறோம். கர்த்தர் நல்லவர். சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். சத்தியத்தை சத்தியத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பிதாவை நன்றாய் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். பொதுவாக பிதாவை குறித்து பேசுவது அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இதை குறித்த விவாதங்கள் அரசியல் மேடைகளில் நடக்கிறது, மதம் மார்க்க மேடைகளில் நடக்கிறது, கிறிஸ்தவ உபதேச வட்டாரத்தில் நடக்கிறது. அப்புறம் தேறின வேத போதகர்கள், தேராத ஊழியக்காரர்கள் மத்தியிலே இந்த விவாதம் நடக்கிறது. ஆனாலும் இந்த பிதாவானவர் யார்? இந்த பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, பிதாவை குறித்து பலரும் பல விதத்துல சொல்றாங்க. அவர் ஒருவரும் பிரவேசிக்க முடியாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், பரலோகத்திலே சீயோன் என்கிற மலை உண்டு, அந்த மலையிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் 24 மூப்பர்கள் மத்தியில் இருக்கிற என்னென்னமோ சொல்றாங்க, வசனமும் காட்டுறாங்க ஒண்ணு. ஆனா இந்த பிதாவை குறித்து எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்ன, நான் பெற்றுக்கொண்ட தரிசனம் என்னன்னா, அந்த பிதாவை குறித்து நல்ல காரியத்தை நான் சில கற்றுக்கொண்டேன். என்ன காரணம்? ஒரு காரியம், அந்த நல்ல காரியம் சிலதில் ஒன்று என்னன்னா, வேதம் சொல்லுது, கத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ இந்த பிதா என்றால் யாரு? அவர் யாரையும் நல்ல கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ கனம் பண்ணுகிறவர் என்று சொன்னாலே இந்த பிதாவுடைய ஆசை என்ன? தன்னுடைய மனிதர்களை, தன்னுடைய பிள்ளைகளை அவர் உயர்த்தி பார்க்கிறவர் தான் பிதா. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கிறேன். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ இந்த பிதா வானத்துல இருக்கிறாரா, சீயோன்ல இருக்கிறாரா, மலைக்கு மேல இருக்கிறாரா, ஒளிக்கு உள்ள இருக்கிறாரா, பிரவேசிக்க முடியாத இடத்துல இருக்கிறாரா, இதெல்லாம் அடுத்தது. இந்த நாட்களில் நமக்கு தேவையான அடிப்படை சத்தியம் என்ன என்றால், அந்த பிதாவின் சுபாவம் என்ன, அந்த பிதாவின் குணாதிசயம் என்ன என்று சொன்னான். யாராவது ஒருத்தர் தன்னை தாழ்த்தி அந்த பிதாவுக்கு ஊழியம் செய்துட்டாக்கா, அவங்க எந்த அடிப்படையில இருந்தாலும், எந்த அடி ஆழத்துல கடந்தாலும் அவர்களை அப்படியே தூக்கி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நல்ல கனம் பண்ணிடுவார், அருமையாய் கனம் பண்ணிடுவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். நான் என் ஊழிய வாழ்க்கையில இந்த பெந்தேகோஸ்தே விசுவாசிகள், ரொம்ப ஆவில முதிர்ந்த சில ஊழியக்காரர்கள், நான் யாரையும் இழிவுபடுத்த பேசல, சத்தியத்தை பேசிட்டு இருக்கேன். இந்த தேறின பெந்தேகோஸ்தே விசுவாசிகள், நல்ல ஆவிக்குள்ளாய் ஊழியம் செய்கிற தேறின ஊழியக்காரர்கள் ஒரு கூட்டத்தை பார்த்திருக்கிறேன். இவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு கொடியை தூக்கி பிடிப்பாங்க. அவர் சரி கிடையாது, அவருடைய ட்ரெஸ் சரி கிடையாது, அவருடைய ஆக்டிவிட்டி சரி கிடையாது, அவர் அந்தரங்கத்துல விழுந்து போயிட்டாரு, அவரு செய்யக்கூடாத பாவத்தை பண்ணிட்டாரு, ஐயோ அது வெளியில லீக் அவுட் ஆயிடுச்சு, வீடியோ வந்துருச்சு, போட்டோல தெரிஞ்சிருச்சு, அதை இதுல பார்த்தோம், இதை அப்படி பார்த்தோம், ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு விசுவாசி இப்படி பண்ணலாமான்னு சொல்லி திடீர்னு யாரோ ஒரு நபரை கொடுத்து, ஒரு ஊழியக்காரரை கொடுத்து, ஒரு விசுவாசியை கொடுத்து பயங்கரமா தூக்கி பிடிப்பாங்க.
தூக்கி பிடிச்சிட்டு அவங்கள கொடுத்து மகா இழிவாகவும் தூசணமாகவும் பயங்கர கேவலமாகவும் பேசி என்ன நடந்தது என்கிற அடிப்படை தெரியாம இவங்க பயங்கர நியாயவாதிகளாய் மாறி ஆளாளுக்கு நீதிபதிகளாய் மாறிடுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில பார்த்தது என்னன்னா, இவங்க யாரெல்லாம் நெகட்டிவா, யாரெல்லாம் எதிராளிய, யாரெல்லாம் சொத்துறோம், இவங்க அக்கிரமக்காரர்களா, பாவத்தில் விழுந்தவங்களா, விளத்தள்ளப்பட்டவங்களா பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல பாதிக்கப்பட்டவங்க தான், அவமானப்படுத்தப்பட்டவங்க தான், எல்லா இடத்துல பேர் தூற்றப்பட்டவங்க தான், அசிங்கப்படுத்தப்பட்டவங்க தான். அவங்களை குறித்து எல்லாரும் பல வித பேசுறது உண்மைதான். நான் அதை உட்காந்து ரொம்ப கவனமா அமைதியா பார்த்துட்டு, பேஸ்புக்ல வரும், யூடியூப்ல வரும், ட்விட்டர்ல வரும், ஏன் நியூஸ்ல வரும், பேப்பர்ல வரும். அப்புறம் அசோதரன் நம்மாட்டு சபைகள்ல பேசுவாங்க, பயங்கரமா நடக்கும். என்னுடைய வேலை இதெல்லாம் உட்காந்து அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கு. யார் மேல பழியும் அவமானமும் சாட்டப்படுகிறதோ அவருக்கு சப்போர்ட்டா ஒரு காலமும் நான் பேசுவதும் கிடையாது. யாரை குறித்து இவர்கள் மகா அவலட்சமா பேசுறாங்களோ அவங்களோட சேர்ந்து கூட்டத்தோடு கூட்டமா கோவிந்தா போடுறதும் கிடையாது, அல்லேலியா சொல்றதும் கிடையாது. என்னுடைய வேலை நன்மையையும் தீமையையும் நிதானித்து அறிதல். என் அனுபவத்துல தேவனுடைய பரிசுத்தாவியை முன்னிட்டு கிருபை நான் சொல்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு வாரம் 10 நாள் இல்லாட்டி ஒரு மாசம் மிஞ்சி போல 2 மாசம் கடந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி யார மகா அருவருப்பா பயங்கரமா பேசுனாங்களோ அவங்க இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றோம், கர்த்தர் நல்லவன், மலைக்கு மேல ஏற்றப்பட்ட கொடி மாறி நல்ல கொடி கட்டி பறப்பான். இதுக்கு முன்னாடி இவங்க அவ்வளவு பூசிக்கப்பட்டாங்க, அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனா அந்த நேரத்துல அவர்கள் ரொம்ப பொறுமையா சகித்தாங்க, தாங்கினாங்க. பதிலே சொல்லாத இருந்தாங்க. 2 மாசம் 1 மாசம் ஆச்சு. கர்த்தர் அவங்களை கழுவுனாரு, சுத்திகரிச்சாரு, அப்படியே சரி பண்ணாரு, தூக்குனாரு, எடுத்தாரு. இப்ப அவங்க அப்படியே சொல்றோம், இமயமலைக்கு மேல போய் அந்த பனி நிறைஞ்ச மலைக்கு மேல உச்சியில ஏறி ஒரு தேசிய கொடியை நாட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்கள கர்த்தர் மேல தூக்கி கொண்டு போய் ஓரத்துல வச்சிருவார், கொடி கட்டி பறப்பாங்க. அப்போ நான் எல்லாம் கொஞ்சம் இவங்களுடைய பழைய ரெக்கார்டை நான் கொஞ்சம் அப்படி திருப்பி பார்ப்பேன். யாருடைய பழைய ரெக்கார்டு? 2 மாசத்துக்கு முன்னாடி பக்கம் பக்கமா எழுதுனாங்க பாருங்க, மணிக்கணக்கால் நாள் கணக்கா பேசுனாங்க பாருங்க. அவங்க எங்க அப்படின்னு உட்காந்து தேடுவேன். என் வேலையை அதை உட்காந்து நிதானமா அப்படி யோசிப்பேன், அவங்க தேடுவேன், அவங்களுடைய லைனுக்குள்ள போய் பார்ப்பேன். பார்த்தா தேடியும் காணாதிருப்பீர்கள் என்பதை போல அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம போயிருப்போம். இப்ப இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பிதா என்கிறவர் சத்தியம் உள்ளவர், அந்த சத்தியம் உள்ளவர் என்கிறவர் பிதாவானவர். அந்த பிதாவுடைய வேலை என்னன்னா, யார் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் அவர்களை அவர் கனம் பண்ணுவார். அப்ப யாரையுமே நாம் தராசுல வச்சு எடை போட்டு பார்த்து இவங்க இந்த மாதிரி என்று சொல்லி நாம் எடை போட்ட கூடாது. நான் பார்த்த கர்நாடக மாநிலத்துல ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்கார், அவரை குறித்து சபைகள் எல்லாம் பயங்கரமா பேசிச்சு. அவர் சார்ந்திருக்கிற ஸ்தாபனம் அவரை பயங்கரமா போட்டு வலையில போட்டு அலசி இழுத்துச்சு, பந்தாடிச்சு. அப்புறம் கர்த்தர் நல்லவே, ஒரு நாள் ஒரு வெளிநாட்டு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அழைப்பை ஏற்றி இவரே டிக்கெட் எல்லாம் போட்டு அங்க போயிட்டார். போறதுக்குள்ள இவரை கொடுத்த ஒரு நியூஸ் அங்க அந்த நாட்டுல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த கூப்பிட்ட ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, கடைசி நேரத்துல அந்த ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணவும் வரல. சரி, இவரா போயிட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டார். நான் வந்துட்டேன், மீட்டிங்கான டைத்துக்கு நான் ரெடியா வந்துட்டேன்னு சொல்லியும் இல்ல, நாங்க உங்க சபையில ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லி அப்படியே வந்து பார்க்கவும் இல்லை, அவரு திருப்பி அனுப்பவும் அப்படியே கைவிட்டார். அப்போ அந்த ஊழியக்காரர், அந்த தேவ மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு நொறுங்கி போயிருக்கும். அவர் உட்கார்ந்து ஜோமன்ட்டு வந்துட்டார். கரெக்டா 1 மாசம் ஆச்சு. ஆண்டவர் அந்த தேவ மனுஷனை தம்முடைய கையில தூக்குனார்.
எடுத்தார் பாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி அப்படியே பயங்கரமா கிடு 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 கிடுன்னு பயங்கரம் வளர்ந்து, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் சுவரின் மேல் படருவான் அப்படின்ற மாதிரி படர்ந்து மேல ஏற ஆரம்பிச்சான். தமிழ்நாட்டுல அதே மாதிரி தான். கர்த்தர் நல்லவன். நிறைய தேவ மனுஷர்களை பார்த்திருக்கிறேன். அவமானப்படுத்தப்பட்டும், கேவலப்படுத்தப்பட்டும், தூசிக்கப்பட்டும், அவர்களுடைய அங்க அடையாளங்களை வச்சு, அவங்க உடுத்துற உடைய வச்சு, அவங்க தலையில மாற்றதை வச்சு என்னென்னமோ சொல்லி பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த பேசும் ஆட்கள், குற்றஞ்சாட்டு எல்லாரும் அங்கேயே அப்படியே இருப்பார்கள். இவர்கள் யாரை பேசினார்களோ அவர்கள் எல்லாம் மேலே போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய பிரதானமான ஒரு சத்தியம், நம்முடைய பிதாவுக்கு அழகான ஒரு குணம் உண்டு. அந்த குணம் என்னன்னாக்கா, தனக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவர் கனம் பண்ணுகிற குணம். இந்த குணம்தான் நமக்கு வரணுமே ஒழிய கனவீனம் பண்ணுகிற குணம் நமக்குள் வரவே கூடாது. அப்ப பிதாவின் குணம் ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணுதல், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும். இப்போ இந்த கனம் பண்றார் பாருங்களேன். அந்த கனத்தை, எப்படிப்பட்ட கனத்தை கொடுக்கிறார் பாருங்க. யாருக்கு கொடுக்கிறார்? அந்த கனத்தை எப்படிப்பட்ட கனமாய் கொடுக்கிறார்? அந்த வசனத்தை வாசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம். சோதரம், கர்த்தர் நல்லவன். சோதரம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலும் உயர்த்தி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்கிற அருமையான அந்த வார்த்தையை ஆண்டவர் சரியாய் நிறைவேற்றுகிற தேவன். கர்த்தர் நல்லவே. கர்த்தர் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 7, 8 மற்றும் 9 வசனங்கள். சங்கீதம் 113, 7, 8 மற்றும் 9 வசனங்கள். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கவனமா கவனிங்க, வாசிங்க. ஒருவேளை இந்த வசனங்கள் உங்களுக்கும் நடக்கலாம். இந்த கணம், இந்த மேன்மை உங்களுக்கும் வரலாம். அதனால தேவ சமூகத்துல, தேவ செய்தியில கவனமா ஜாக்கிரதையாயிரும். இப்ப பிதாவாகிய தேவன் தனக்கு ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணவர். எப்படிப்பட்ட கணத்தை கொடுக்கிறார்? யாருக்கு கொடுக்கிறார்? வாசிக்கிறேன். சங்கீதம் 113, 7, 8, 9. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை காட்சி ஆக்கி வீட்டிலே குடியேற பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பிதாவின் சுபாவத்தை பாருங்களேன், பிதாவின் நற்காரியங்களை பாருங்களேன். அவர் என்னெல்லாம் பண்றாரு? சிறியவன், கர்த்தர் நல்லவன். எல்லாராலும் அற்புதங்களை நினைக்கப்படுகிறது. இந்த சிறியவனை ஆண்டு என்ன பண்றாரு? அப்படியே தூக்கி விடுகிறார். நீ புழுதியில இருக்காத, அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்காத, இந்த தரித்திரிய உடையோடு இருக்காத, அடிமை போல இருக்காதேன்னு சொல்லி அந்த பிதாவாகிய தேவன் அந்த சிறியவர்களை என்ன பண்ணுகிறார்? அப்படியே தூக்கி விடுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தூக்கி விடுகிறார் என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தூக்கி விடுகிறார் என்கிற வார்த்தை எவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தை தெரியுமா? சொல்கிறோம். அந்த தூக்கி விடுகிறார் என்பதற்கு ஒரு கிருபையுள்ள வசனத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 145, 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இல்லையா? கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னேன். ஒருத்தர் விழுந்துட்டாரு, ஒருத்தர் தவறிட்டாரு, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, ஒருத்தர் அதை பண்ணிட்டாருனாக்கா
நம்ம உடனே அவனை தலை முடிய பிடிச்சு கீழே இழுத்து தள்ளி நீ கிறிஸ்தவத்துக்கே லாயக்கல்லன்னு சொல்றோம். ஆனா அதே நேரத்துல அந்த பிதா என்ன பண்றார் தெரியுமா? ஓ, மடங்கடிக்கப்பட்டவனை, கீழே விழுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறாராம். அப்ப அந்த சங்கீதம் 113:7 சொல்லுகிறதே, சிறியவனை தூக்கி விடுகிறான். என்ன அர்த்தம்? விழுந்து போனவர்களை, சில நேரத்துல அபிஷேகத்தை இழந்தவர்களை, சில நேரத்துல கிருபையை இழந்தவர்களை, சில நேரத்துல ஊழியத்தை இழந்தவர்களை, அபிஷேகத்தை இழந்தவர்களை, கிருபையை இழந்தவர்களை, ஊழியத்தை இழந்தவர்களை கூட ஆண்டவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, மார்க்கு 12:14 படி அவர் சத்தியம் உள்ளவர். சத்தியம் உள்ளவர் என்று சொன்னால் அது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அந்த பிதாவாகிய தேவன் என்று சொன்னால் அவர் கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். யாரை கனம் பண்ணுகிறார்? விழுகிற யாவரையும் அவர் தூக்கி விட்டு கனம் பண்ணுகிறார். ஒருவேளை உங்க கிருபை இழந்துட்டீங்களா, உங்க ஐக்கியத்தை இழந்துட்டீங்களா, உங்க அபிஷேகத்தை இழந்துட்டீங்களா, இல்ல உங்க அழைப்பை இழந்துட்டீங்களா, உங்களுடைய நல்ல தேவனுடைய தயவை இழந்துட்டீங்களா? நான் சொல்றேங்க, உங்க புருஷன் கூட உங்களை குற்றம் சாட்டலாம், உங்கள் சொந்தக்காரர்கள் கூட உங்களை ஏளனம் பண்ணலாம், இனி எந்த வகையிலும் முடியாது என்று அவர்கள் சொல்லலாம். ஆனா உங்களை தூக்கி விடுகிற ஒரு பிதா உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் சத்தியமுள்ள பிதா, அவர் சத்தியமுள்ள பிதா. சங்கீதம் 113:7 சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். தூக்கி விடுதல் விழுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். நம்முடைய ஊழியத்துல எத்தனையோ கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அந்த கர்த்தர் கொடுத்த பல கிருபைகளை ஒரு விசேஷித்த கிருபை நான் தாழ்மையோடு நன்றியோடு சொல்லுவேன். இந்த ஊழியத்திற்கிற பல கிருபையில ஒரு பெரிய கிருபையே எல்லாரையும் தூக்கி விடுகிற கிருபை, எல்லாரையும் இழுத்து விடுகிற கிருபை. இதை நான் விரும்புவது என்னன்னா, என் உயிருள்ள வரைக்கும் இதை நான் செய்யணும்னு விரும்புறேன். என் மரண பரியந்தம் மற்றவர்களை தூக்கி விடுகிறதும், மற்றவர்களை தாங்கி பிடிக்கிறதும், மற்றவர்களை இழுத்து கொண்டது முன்னாடி நிறுத்துகிறதுமான அந்த ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்யல, தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யல, அப்போஸ்தல ஊழியத்தை செய்யல. கர்த்தருக்கு கொடுத்த ஊழியமே சத்தியத்தின் ஊழியம். அவர் சத்தியமல்லவன், அவர் பிதா, அவர் கனம் பண்ணுகிறவன், விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறவன். அப்ப இந்த ஊழியமும் அப்படிதான் தூக்கி விடுகிறதா இருக்க வேண்டும். உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், தயவு செய்து ஒருவரையும் கைவிடாதிருங்கள், அதற்கு பதில் கை நீட்டி தூக்கி விடுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு பெரிய விபச்சார கள்ளன் கிடையாது, அவன் ஆஸ்தி அந்தஸ்தை கொள்ளை அடித்தவன் கிடையாது. கர்த்தர் நல்லவை எல்லாராலும் சொந்தரம் மோசமான சொல்லப்பட்டவன் கிடையாது. ஒரு நாள் அந்த பேதுருவும் விழுந்து போகிற மனுஷனாகத்தான் காணப்பட்டார். இயேசு 12 அப்போஸ்தலரை வச்சுக்கிட்டு வெளிப்படைய கேட்ட, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் நினைக்கிற பைபிள் சொல்ல அப்ப உடனே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பத்தியா உடனே அற்ப விசுவாசின்னு சொல்லிட்டாரு, நீ அவிசுவாசின்னு சொல்லிட்டாரு, அவர் கையை நீட்டிருக்காட்டி நீ செத்து போயிருப்ப, அவர் தூக்கி விட்டுருக்காட்டி நீ இந்நேரம் மீன் உன்னை தின்னு இருக்கும், நீ மிதந்து போயிருப்பெல்லாம் சொல்லி இருப்பாங்க. ஆனா சொன்னவர்கள் எல்லாரும் அப்படியே இருந்தார்கள். யாரை அந்த இயேசு அற்ப விசுவாசியே என்று சொன்னாரோ அந்த அற்ப விசுவாசி தான் தலைமை போதகனாய் மாறிவிட்டான். ஐயா, பிரதான அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த தேவன் சத்தியம் உள்ளவர். அந்த சத்தியம் உள்ளவர் என்றால் அவர் பிதாவானவர். அந்த பிதாவானவர் கனம் பண்ணுகிறவன்.
கனமடைகிறவர்கள் தூக்கி விடுகிறவர். அற்ப விசுவாசியாயிருந்த விழுந்து போன தண்ணீருக்குள் மூழ்க வேண்டிய பேதுருவை தூக்கி படகிலை விட்டது மாத்திரமல்லாமல் அவனை பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றினது உண்மைன்னா, இன்னைக்கு இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தில் இந்த அபிஷேகத்தோடு கூடிய சத்திய உபதேசத்தை கேட்கிற உங்க நிலைமை எதுவாயிருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அது சரிபடுத்த முடியாததா இருக்கலாம், ஈடுகட்ட முடியாததா இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களை தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய பிதா. அவர்தான் சத்தியம் உள்ளவர். அவர் சத்தியம் உள்ளவர். அந்த சத்தியம் உள்ள பிதா உங்களை தூக்கி விடுவார். ஒன்று. இரண்டாவதாக இந்த பிதா என்ன செய்கிறார் பாருங்க. அந்த சங்கீதம் 113:7 இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். முதலாவது தூக்கி விடுகிறார். இரண்டாவது இந்த பிதாவின் வேலை என்ன தெரியுமா? உயர்த்துகிற வேலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த உயர்த்துகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உயர்த்துகிறார் என்று சொன்னால் என்னங்க அர்த்தம்? ஏணிக்கு மேல உயர்த்துறாரா? மாடிக்கு மேல மாடி கட்டி உயர்த்துகிறாரா? இத வேற எதுல எப்படிதான் உயர்த்துகிறார்? கர்த்தர் நல்லவே. அவர் உயர்த்துகிற உயர்வை பாருங்களேன். கர்த்தர் நல்லவே. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 5:10 சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். யோபு 5:10. இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்கிறவர்களை விட துக்கமாய் இருக்கிறவர்கள் தான் அதிகம். அப்படி ஒரு வேலை எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல என்கிற ஒரு துக்கம் இருக்கலாம். இவ்வளவு காத்திருந்தும் கடன் அடைக்க முடியல என்கிற துக்கம் உங்களுக்கு இருக்கலாம். இல்லாட்டி அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாருன்னு காத்துட்டு போனேன், அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், மணிக்கணக்கா காத்திருந்தேன், சும்மா ஜோம் பண்ணி அனுப்பிட்டாரு, ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லல என்கிற ஒரு துக்கம் இருக்கலாம். இல்லாட்டி எனக்கு இந்த பணம் வரும், இந்த முதலீடு வரும், இல்லத்தை சரிக்கட்டெல்லாம் பார்த்து வராம போயிடுச்சேன்னு நீங்க துக்கப்படலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்க எந்த துக்கத்துல இருந்தாலும் சரி, அந்த துக்கத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ரட்சித்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காப்பாற்றி. அந்த துக்கத்துல நீங்க மூழ்கி போகாதபடி அந்த பிதாவாகிய தேவன் உங்களை ரட்சித்து அப்புறம் என்ன பண்ணுகிறார்? மேலே உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேலே உயர்த்துகிறார். அவர் உயர்த்துகிற உயர்வு சாதாரண உயர்வு இல்லை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த உயர்த்தும் போது அந்த சொத்துரும் இவன் எங்க இருந்து உயர்த்தப்படலாம்? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறான். குப்பையிலிருந்து உயர்த்தும் போது உயர்த்த 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 அந்த மனுஷனுடைய ஆத்துமாவில் ஒரு மாற்றம் வருது பாருங்க. என்ன மாற்றம்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 147:6 சொல்லுது, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் முதலாவது ஒரு மனுஷனை தூக்கி விடுகிறார், இரண்டாவது ஒரு மனுஷனை உயர்த்துகிறார். அவனுக்கு அந்த உயர்வு வந்த உடனே அவன் உயர்த்தப்படுவதற்குள் அவன் குணம் எப்படி மாறுதுன்னா, கரட்டு குணம் மாறி முரட்டு குணம் மாறி துக்கத்தோடையே ஒடுங்கி போயிருந்த இருதயம் மாறி இப்ப அழகான சாந்த குணம் உள்ளவனும் சாந்த குணம் உள்ளவளுமாய் அழகாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். அப்ப பிதாவாகிய தேவன் கொடுக்கிற இந்த உயர்வு ஒரு மனுஷனுடைய சுபாவத்தையே மாற்றுகிறது. ஏன்னா பிதாவானவர் சாந்தம் உள்ளவர்,
அவரால் உயர்த்தப்படுகிறவரும் சாந்தமுள்ளவர்களாய் மாறிவிடுகிறார். அல்லேலூயா. இந்த சாந்தத்தை தான் கர்த்தர் நல்லவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். வேதத்திலே கர்த்தர் நல்லவே சாந்த பிரபு என்கிற ஒரு மனுஷன் இருந்ததாக வேதத்திலே பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த சாந்த பிரபு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த சாந்த குணத்தை கொடுத்து உங்களை எல்லா விதமான தயவினால் ஆசீர்வதிக்கிறது. இந்த சாந்த குணம் யாருக்கு அதிகமா கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவன் சாந்த குணமுள்ள மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த மார்க்கு 12:14 சொல்லுகிறது, அவர் சத்தியமுள்ளவர். அந்த சத்தியம் உள்ளவர் யாரை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அப்ப இந்த பிதா என்றால் யார்? ஒன்று, அவர் நல்ல கர்த்தர் நல்லவே தூக்கி விடுகிறவே. இரண்டாவது, அவர் அழகாய் உயர்த்துகிறவே. இந்த பிதாவின் இன்னொரு சுபாவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 113ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்க. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 113:8, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும். இப்போ 2 பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்தோம் 7ஆம் வசனத்துல. சிறியவனை தூக்கி விடுகிறார், எளியவனை உயர்த்துகிறார். அப்போ ஒரு சிறியவன், ஒரு எளியவன். இப்ப இந்த 2 பேரையும் எங்க வைக்கிறார்? 2 இடத்துல வைக்கிறார். ஒருவனை கொண்டு போய் பிரபுக்களோட வைக்கிறார், இன்னொருத்தனை கொண்டு போய் அதிபதியோட வைக்கிறார். யார் பிரபுக்களோட வைக்கிறார்? சிறியவனை கொண்டு போய் பிரபுக்களோடு வைக்கிறார், எளியவனை கொண்டு போய் அதிபதிகளோடு வைக்கிறார். இப்போ பிரபு என்றால் யார்? அதிபதி என்றால் யார்? பிரபு என்பது எதை குறிக்கிறது? அதிபதி என்பது எதை குறிக்கிறது? பிரபுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 8வது வசனம், மன்னிக்கிறேன் 9வது வசனம். சங்கீதம் 118:9, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். இப்ப 8வது வசனத்தை பாருங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். இப்ப ஆண்டவர் சிறியவனை உயர்த்தி என்ன பண்றாரு? பிரபுக்களோடு கொண்டு போய் உட்கார வை. ஏன் பிரபுவோடு உட்கார வைக்கிறார்னா, இந்த பிரபு என்று சொன்னாலே நம்பக்கூடாதவன் என்றார். நீ யார நம்பினாலும் பிரபுக்களை நம்பாத. அவன் மனுஷனை போன்றவன், சுதந்திர பணத்தை போன்றவன், ஐஸ்வர்யத்தை போன்றவன், அவனை நம்பாத என்று கர்த்தர் சொல்றார். அப்போ யாரை நம்ப கூடாதோ அவன் பக்கத்துல கொண்டு போய் தான் உயர்த்துற மனுஷனை வைக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த பிரபு ஒரு காலத்துல இவனை பார்க்கும் போது சிறியவனாதான் பார்த்தான். நீ ஒரு பொடிப்பைய, நீ ஒரு வேலைக்காரி, நீ ஒன்னால ஒண்ணும் கிடையாது, நீ எனக்கு அடிமைன்னு தான் பார்த்தான். இப்ப யார பொடிப்பையன் சொல்லியோ, வேலைக்காரன் சொல்லியோ, வேலைக்காரின்னு சொல்லியோ அடிமையாக ஒரு பிரபு பார்த்தானோ, அதே மனுஷனுக்கு முன்பாக சிறியவனை உயர்த்தி கொண்டு போய் அந்த பிரபு இருக்கிற சிங்காசனத்துக்கு பக்கத்திலேயே, பிரபு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே, பிரபு உட்கார ரதத்துக்கு பக்கத்திலேயே இவனை உட்கார வைக்கிறான். ஏன் தெரியுமா? பிரபுக்கள் என்றால் நம்பக்கூடாதவர்கள். யார நம்பக்கூடாதோ அவங்க பக்கத்துல வச்சு, என் மகனே, நீ என்னைய நம்பினபடினால் நம்பக்கூடாத மனிதர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிறேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை. இதுவேதான் சவுலுடைய வாழ்க்கையில் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏனென்று சொன்னா தாவீதை கொண்டு போய் கர்த்தர் சவுலுடைய அரண்மனைக்குள்ள வச்சுட்டாரு. அங்க உட்கார்ந்தா வாசிக்கிறான், யுத்தத்துல வல்லவனா மாறுறான், பராக்கிரமசாலியா மாறுறான், சௌந்தரியவானா மாறுறான். அப்போ இந்த தாவீது சவுலுடைய அரண்மனையில இருந்தாலும் இந்த சவுலை மட்டும் தாவீதால நம்பவே முடியல. ஏன்னா திடீர் ஒரு நாள் ஈட்டியை எடுக்கிறான், திடீர் ஒரு நாள் ராணுவத்தை கூட்டுறான், திடீர் ஒரு நாள் செல்லு பூச்சி மாறி விரட்டுறான். இப்போ யார நம்பக்கூடாத சவுலுக்கு பக்கத்துல கொண்டு போய் இந்த தாவீதை உட்கார சார். ஏன் தெரியுமா? இந்த யார நம்பக்கூடாது அவன் பக்கத்துல உட்கார்ந்தாதான் அவன் என்ன நம்பிக்கை துரோகம் பண்றான், என்ன அநியாயம் பண்றான், எந்த மீறுதல் பண்றான், தேவனுக்கும் அவனுக்கு உண்டாகிற பகை என்ன, கர்த்தர் அவனை எப்படி வெறுக்கிறான் என்பதை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த தாவீது உருவாக்கப்பட்டதே சவுல் என்கிற சத்துருவுடைய கொள்ளுப்பட்டறையில தான். இப்ப பிதா சிறியவனை உயர்த்தி கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? பிரபுக்களோடு வைக்கிறார். நம்பக்கூடாத மனிதர்களுக்கு மத்தியில வச்சு அந்த பிரபுக்களை விட இன்றைக்கு உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஏன்னா பிரபுவை கூட நம்பாம போயிடலாம், ஆனா இனி பிரபுக்களே உங்களை தான் நம்ப போகிறார்கள். அந்த பிரபுக்களே உங்கள் மீதான் பற்றுதல் வைக்க போறாங்க. இதுதாங்க பிதாவின் உயர்வு. ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் சொல்லி இன்னைக்கு எல்லாருமே மொட்டத்தனமா சொல்லிட்டு போயிடுறோம். அது ஒரு வசனமா வாசிச்சுட்டு போயிடுறோம். அது ஏதோ இவங்க சொல்ற வெளியில தீர்க்க தரிசனம் மாதிரி அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா பிதா கனம் பண்றாருன்னா இப்படி துல்லியமா பார்த்து பார்த்து கனம் பண்ணுவார். சரி, இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன். சிறியவனை கொண்டு போய் பிரபுக்களோடு அடுத்தது எளியவனை எங்க வைக்கிறார் தெரியுமா? அதிபதிகளோடு உட்கார வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. பிரபு என்று சொன்னால் நம்பக்கூடாதவர்கள் என்று நான் சொன்னேன். அப்ப அதிபதிகள் என்றால் யார்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அதிபதிகள் என்பது யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 நாளாகமம் 13:1. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி. இப்போ இந்த எளியவனை உயர்த்தி எங்க கொண்டு போறார்னாக்கா அதிபதியோடு உட்கார வைக்கிறார். இந்த அதிபதி என்றால் யார்னாக்கா தலைவர்கள். அவர்கள் ஏற்கனவே சுதந்திர பதவியில் இருக்கிறவர்கள், ஏற்கனவே சுதந்திரம் தலைமத்துவத்தில் இருக்கிறவர்கள். ஒவ்வொரு தலைவருக்கு கீழே 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க, 2000 பேர் இருக்காங்க. ஏற்கனவே இவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனா பிதா ஒருவனை ஒரு எளியவனை தூக்குன உடனே அவன் அப்படி இன்ச் பை இன்ச்சா இல்லாம நேரா கொண்டு போய் அதிபதிக்கு பக்கத்துல உட்கார வச்சு, எப்பா இதுவரைக்கும் நீ இவ்வளவு பேருக்கு தலைவரா இருந்த, ஆனா இப்போ என் மகனை உனக்கு தலைவனா நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இவர்கள் தலைவர்களா இருந்தார்கள். ஆனா கர்த்தர் உயர்த்துகிற எளியவனோ தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாய் மாற்றப்படுகிறார். இந்த சரிதை, இந்த சம்பவம் எங்க நடந்தது, யாருக்கு நடந்தது என்றால் தானியேலின் சரித்திரத்திலே, பாபிலோன் மாகாணத்திலே தானியேலுக்கு தான் நடந்தது. அங்கு ஏற்கனவே கல்தேயர் இருந்தார்கள், சுத்ரம் மற்ற ஞானிகள் இருந்தார்கள், அறிஞர்கள் இருந்தார்கள், ஜோசியக்காரர்கள் இருந்தார்கள்,
சூனியக்காரர்கள் இருந்தார்கள், பிரபுக்கள் இருந்தார்கள், மந்திரிகள் இருந்தார்கள், பிரதானமானவர்கள் இருந்தார்கள், காரிய கட்டிக்காரன் இருந்தான். இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் தானியேலை உயர்த்தி அவன் கழுத்துல நல்ல சரப்பணிய போட்டு விட்டு அவனுக்கு நல்ல அதிகாரத்தை கொடுத்து 3ஆம் ஸ்தானத்துல உயர்த்தி தலைவர்களுக்கெல்லாம் தலைவனா வச்சு, இப்ப எல்லாருமே தானியேல்ட்ட வந்து ஆலோசனை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. இந்த தானியேல் ஒரு காலத்துல அந்த பாபிலோனின் தலைவர்களுக்கு எளிமையானவனாய் காணப்பட்டான். இவன் ஒரு வேலையத்த பையன். இவனுக்கு வேலையே ஜன்னலை திறந்துகிட்டு முட்டிய போட்டுக்கிட்டு வானத்தை பார்க்கிறவன் தான் இவன் வேலை. எப்ப பார்த்தாலும் மந்திரம் ஓதுற மாதிரி ஏதோ ஒண்ணு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். ஓதுறவன் தான் இவன் வேலை. ராத்திரி எல்லாம் முழங்கால் போடுறதும் தனியா உட்கார்ந்து கிடக்கிறதும், திடீர்னு பார்த்தா 7 நாள் உபவாச விரதம்மா, திடீர்னு பார்த்தா 7 நாள் சாப்பிட மாட்டோமா, திடீர் 3 பேரை கூட்டி தனியா போயிடுவான். இவனை ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. அவன் ஒண்ணுக்கு உதவாதவன், எளிமையானவன். அப்படிதான் நினைத்தார்கள். ஆனா பிதா ஒரு நாள் பார்த்தார், அந்த தானியேலை உயர்த்த சித்தமானார். நேரா கொண்டு போய் அதிபதிகளுக்கு மேலாக அதிபதியாய் வைத்து விட்டார். அதிபதிகளுக்கு மேலாக அதிபதியாய். தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் இதை பிரசங்கமாய் சொல்லாமல் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். மார்க் 12:14 படி அவர் சத்தியமுள்ளவர், சத்தியமுள்ளவர் என்று சொன்னார். அவர்தான் பிதாவாகிய தேவன். பிதா என்று சொன்னால் ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணுகிறவர். எப்படி கனம் பண்ணுகிறார்? அவர்களை சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி தூக்கி அவனை பிரபுக்களோடும் தனத்தின் அதிபதிகளோடு கர்த்தர் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோடு விட்டு விடல. அடுத்து இந்த பிதா ஒரு வேலை பார்க்கிறார் பாருங்க. இந்த பிதாவுக்கு பெரிய ஒரு நல்ல அடுத்த குணம் என்னன்னா, இவர் பட்சபாதம் இல்லாத பிதா. பட்சபாதம் இல்லாத பிதா. ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் உதவி செய்வாரு, ஆம்பளைகளை மட்டும்தான் உயர்த்துவாரு, ஆம்பளைகளை மட்டும்தான் கொண்டு போய் பிரபுக்களோடும் ஜனசத்துரும் அதிபதிகளோடு உட்கார வைப்பாரும் கிடையாது. இவர் பெண்களுக்கும் உதவி செய்கிற பிதா, பெண்களுக்கும் தயை செய்கிற பிதா. அப்ப இந்த பிதா பெண்களுக்கும் உதவி செய்யறாரு. என்ன உதவி செய்யறாரு? அந்த சங்கீதம் 113 சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப பெண்களுக்கு எத்தனைதான் பதவி, பட்டம், உயர்வு, சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிள்ளை பேரு என்பது அதுதான் பாக்கியம். இது எது இருந்தாலும் சரி, அவங்க நாட்டையே ஆளக்கூடிய ராணியா இருக்கலாம். ஆனா பிள்ளை பெறக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னா அவங்க பெண்மைக்கே ஒரு அடையாளமா இருக்க முடியாது. அதை பார்த்த பிதா என்ன பண்றாரு? மலடியா இருக்கிற ஸ்திரிய நல்ல சந்தோஷப்படுத்துகிறார். அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். அவளுடைய வருத்தத்தை அப்படியே சந்தோஷமாய் மாற்றுகிறார். எப்படி சந்தோஷமாய் மாற்றுகிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. இப்போ ஒரு ஸ்திரீக்கு, ஒரு பெண்ணுக்கு பிரசவ பாக்கியம் இல்லை, பிள்ளைத்தாட்சி பாக்கியம் இல்லை என்று தெரிந்தால் அவர்கள் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுமாய் இருந்தால் இந்த உபாகமம் 7:14 படி அந்த மலடு என்பது வார்த்தையை இல்லாமல் பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்து. மலட்டுத்தன்மையே கணவனுக்குள்ளோ மனைவிக்குள்ளோ இராதபடி அதை அப்படியே மாற்றி அவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கிறார்.
சந்தோஷத்தை கொடுத்து நல்ல சுதந்திரம் பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிறார். ஓ பிள்ளை தாய்ச்சி, பிள்ளைகளுக்கெல்லாம் தாயாக்குகிறார். 1 2 பிள்ளைகள் அல்ல, அவள் பெறுவது அன்னாளை போல சில பிள்ளைகளா இருக்கலாம், அவள் பெறுவது கன்னி மரியாளை போல சில பிள்ளைகளா இருக்கலாம். ஆனால் சில பிள்ளைகளை பெற்ற பின்பு நிறைய எல்லா பிள்ளைகளுக்கும் அவளைத்தான் கர்த்தர் தாயாய் மாற்றுகிறார். சிறியவனுக்கு பிரபுவையும் எளியவனுக்கு அதிபதிகளை கொடுக்கிற ஆண்டவர் இந்த ஸ்திரீக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்திருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் அழகான ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். நீ பிள்ளைகளுக்கெல்லாம் தாய், பிள்ளை தாச்சி. ஓ, நீ எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தாய். ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நீ ஒரு தாய்மை நிறைந்தவள். எவ்வளவு அழகான ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டு அந்த வசனம் சொல்லுது, வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஏன் இந்த வார்த்தை வருது தெரியுமா? இன்னைக்கு சொல்கிறோம், மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கும் பிள்ளை பேரு பாக்கியம் இல்லாதவர்களும் நிறைய பேர் புருஷன் வீட்டிலும் இருக்க முடியல, தாய் வீட்டிலும் இருக்க முடியல, வெளியில போயும் இருக்க முடியல. அதனால அவங்க நிலைமையே பரிதாபம். அப்படிப்பட்ட வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்களும் துரத்தப்படுகிறவர்களா இருக்கிற அதுக்கு ஏதுவானவர்களையும் ஆண்டவர் சிறுமையை மாற்றி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மார்க்கு 12:14 படி அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த சத்தியம் உள்ளவர் என்கிறவர் பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவன் தனக்கு ஊழியம் செய்கிற யாரையும் கனம் பண்ணுகிறார். எப்படி கனம் பண்ணுகிறார்? சிறியவர்களாய் இருக்கிறவர்களை கொண்டு போய் பிரபுக்களோடு வைக்கிறார், எளியவர்களாய் இருக்கிறவர்களை கொண்டு போய் அதிபதிகளோடு வைக்கிறார், மலடியாய் இருக்கிறவர்களை நல்ல பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறார். 3 பேரை உயர்த்துகிறார். ஒரு சிறியவன், ஒரு எளியவன், ஒரு மலடி. இந்த சோத்திரம் 3 பேருக்கு 3 உயர்வை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு பிரபு, ஒருவருக்கு அதிபதி, ஒருவருக்கு வீடு. இதெல்லாம் நடப்பிக்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கவனமாய் கவனிக்கிற யாரோ, உங்களில் 3 ஒரு கணம் உங்களுக்கு பிதாவினால் வருகிறது. அரசாங்கம் கொடுக்காத அந்தஸ்தை இந்த ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஐஸ்வர்யம் கொடுக்காத மேன்மையை இந்த பிதா கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் குடும்பம் கொடுக்காத உரிமையை இந்த ஆண்டவர் தர இருக்கிறார். அவர்தான் சத்தியம் உள்ளவர், அவர்தான் சத்தியம் உள்ளவர். இந்த சத்தியத்துக்குள் எவ்வளவு பெரிய ரகசியங்கள் 1ஆம் தேதியில இருந்து இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அந்த குறையவே இல்லைங்க. அந்த பானை குறையல, சட்டி குறையல, பைபிள் குறையல, அதிகாரம் குறையல, வசனம் குறையல, ஓமைகள் குறையல, வார்த்தைகள் குறையல, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த சத்தியத்தை நம்புங்க, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த சத்தியத்துக்கு இடம் கொடுங்க. இந்த சத்தியம் உங்களையும் கனம் பண்ணும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, மார்க்கு 12:14 சத்தியம் உள்ளவராய் இருக்கிறீங்க ஒரு வரியை கொண்டு அது எப்படிப்பட்ட சத்தியம் உள்ளவர் என்கிற இவ்வளவு ஆழமான தெளிவான உபதேசங்களையும் சத்தியங்களையும் எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமான வசனங்களையும் ஆண்டவர் சொன்னதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கனம் பண்ண சித்தமாயிருக்கிறீரோ எல்லாரையும் கனம் பண்ணுவீராக. யார் யாரை பிரபுக்களோடு உட்கார வைக்க விரும்புகிறீரோ அவர்களெல்லாம் உட்கார பண்ணுவீராக. யாரெல்லாம் பாண்டோரே அதிபதிகளோடு உட்கார பண்ணுக விரும்புகிறீரோ உட்கார பண்ணுவீராக. யாரையெல்லாம் சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறீரோ ஆண்டவர் அப்படி ஆக்குவீராக. உம்முடைய தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படியே நடப்பதாக. பிள்ளைகளுக்கு கனம் வரட்டும்,
உடைய பிள்ளைகளுக்கு அந்தஸ்து வரட்டும், உடைய பிள்ளைகளுக்கு மேன்மை வரட்டும். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.